ஸோ நல்ல பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பட்ஜெட் தாக்கல், மக்கள் மீது தாக்கல். தாக்குறது போர்ல குண்டு போட்டு தாக்கல் மாதிரி பட்ஜெட் தாக்கல். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம். ஏற்கனவே சொன்னதுக்கு கொடுத்துட்டாங்களா? நான் இளைஞராக இருக்கும்போது சொன்னது எனக்கே வேலை கிடைக்கலன்னு. நான் இளைஞர் தாண்டி போயிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அவருக்கு ஒரு 2 லட்சத்தி ஒதுக்கிட்டாங்க. அவரோட ஹோமுக்கு ஒதுக்கிட்டாங்கப்பா. இந்த உள்நாட்டுக்குள்ளே கல்வி பயிலக்கூடிய விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து லோன் தருவோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு. தருவாங்களாப்பா? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா வாழ்த்துவோம், கொடுக்கலன்னா வாழ்த்துவோம். காசை மட்டும் ஒதுக்குறீங்களே, சரியா? அது சரியா வந்து அதான் ஒதுக்குறாங்க. எல்லாம் அண்ணன் பாணியில் தான் ஒதுக்குறாங்க. அது ஒன்றிய அரசானாலும் சரி, நம்மளோட மாநில அரசானாலும் சரி, இவங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் பயங்கரமாக போடுவாங்க. போடுறதுக்கு ஒரே நோக்கம் அதில் ஒரு விகிதத்தை எடுத்து பதுக்கிறது தான். ஸோ அது இதில் யாருக்கும் சளைச்சவங்களே கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் இருக்காங்க. வந்து அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல வறுமையை ஒழிக்கிறோம். நேரு காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வறுமையை ஒழிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒழிக்கிறாங்க. அப்படிதான் நம்மளுடைய நாடு வந்து க்ரோத் அடையுது. ஆனால் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, ஜிடிபியில் நாங்க இவ்வளவு வளர்ச்சி, நாங்க சென்செக்ஸ்ல இவ்வளவு வந்து வளர்ச்சி. இதெல்லாம் யாருக்கு தேவை? இன்னைக்கு நாம சொல்றோம்னா அது ஒரு தார்மீகம் இருக்கு. எங்களுக்கு வந்து எங்க பேர்ல. ஆனா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அதுல 38 மாநிலங்கள் எத்தனை மாவட்டங்கள்ல எத்தனை மாவட்டங்களோட பேரை இவங்க சேர்த்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஓகேயா? நம்ம ஒன்றிய அரசை தாக்கினா மட்டும்தான் நாங்க சந்தோஷப்படுவோம். அதுவும் சும்மா எங்களை மட்டும் எதுவும் சொல்லிடுறேன். வணக்கம். உலகம் முழுக்க தமிழ் மக்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கான தாயகம் என்று 2 இடங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் வந்து பேசப்படும் போது அரசியல் என்பது சாக்கடை அப்படிங்கிற இந்த உணர்வு தான் பல பேருக்கும் இருக்கு. ஏன் அரசியல் சாக்கடை என்பதை நாம் எல்லாம் பேசணும். வாங்க பேசலாம். இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? இன்னைக்கு சகோதரி குளோரி அவர்களோட நம்ம வந்து மீண்டும் ஒரு கலந்துரையாடல், ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும். குறிப்பாக இன்னைக்கு வந்து நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அண்மையில் நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க. சகோதரி குளோரி அவர்களை கடந்த முறை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்தல. சகோதரி குளோரி வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர். அது மட்டும் இல்லை, அவர் தமிழ் தேசிய சிந்தனையாளரும் கூட. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளரும் கூட. வாருங்கள் அவங்களோட கதைப்போம். சகோதரி, நம்ம வந்து நேற்று நிறைய நியூஸ் பார்த்தோம். குறிப்பாக பட்ஜெட் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கு. பல விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு அரசியல் களத்தில். இருந்தாலும் இங்கே பாருங்க, திராவிடம்ட்டு பேசிட்டு வந்தவங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திராவிட மாடலினுடைய அரசு பல ஆண்டு காலமாக இவர்கள் வந்து என்ன சொல்றது, இங்க இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து அரசியல் செய்து வந்தவர்கள். ஆனாலும் நேற்று வந்து ஒரு மேடையில வந்து நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், திராவிட மாடலின் முன்னோடியே வந்து ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் ராமர் வந்து மறைஞ்சு நின்று வாலியை கொன்ன மாதிரி இவங்க மறைஞ்சு நின்று நிறைய சாகசங்கள் பண்றாங்க, அதனாலயா? என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது சகோதரி? ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக சனாதனத்தை எதிர்த்து ஒரு பரப்புரை பெரியார் காலம் தொட்டு இவர்கள் செய்துட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து பெரியார் அவர்கள் வந்து ராமருடைய படத்தை எரிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் செய்தி வந்திருக்கு. அண்ட் அவர் அது மட்டும் இல்லாம ஒரு ராமரின் கதாபாத்திரமா ராமனின் குறிப்புகள் அப்படின்னெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. அதை வந்து புத்தகமா போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மொழியில் அதை மொழிபெயர்ப்பு கூட செஞ்சிருக்கிறாங்க. ஹிந்தி, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய தமிழ், அப்புறம் வங்காள மொழி, இப்படி பல மொழிகள்ல மொழிபெயர்த்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வட மாநிலத்துல வந்து இதை வந்து வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையையும் மீறி வந்து இல்ல, உச்சநீதிமன்றம் வந்து இது தடை விதிக்க வேண்டாம், இது வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பெரியார் காலத்துல இதெல்லாம்
நடந்திருக்கு. அப்ப தொடர்ச்சியாக இந்த சனாதனத்தை எதிர்த்து ஒரு அரசியல் எப்பவுமே தொன்று தொட்டு எப்படின்னா ஆரியமும் தமிழர்களுக்குமான ஒரு போர் தான் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனா இவர்கள் திராவிடம் சொல்லிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரிய திராவிட போர் அப்படின்னு சொல்லிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தொடர்ச்சியாக அரசியல் பேசிட்டு வந்தவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய சட்டத்துறை அமைச்சர், அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு நபரே இப்படி பேசும்போது அது எப்படி வந்து வாய்மூடி மௌனத்திட்டு இருக்காரு மாண்புமிகு மரியாதைக்குரிய. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க, பெரியாருக்கெல்லாம் போறீங்க? முதல்வர் ஐயாவோட அப்பாவே என்ன சொன்னாரு, கலைஞரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார், ராமர் இருந்ததுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை, அவர் ஒரு கடவுள் ஆதாரமாக நான் எப்படி எடுத்துக்க முடியும், இப்படியெல்லாம் கிண்டல் அடித்தவர் தான். எதுக்காகனா சேது சமுத்திர திட்டம் அது பண்ணும்போது அந்த நம்ம வடக்கு வாலாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் ராமர் போட்ட பாதை, அவர் போட்ட பாலம் அடியில் இருக்குது, அது ஒரு இதுக்கு சாட்சியாக இருக்குது இல்லையா, அதையும் அழிக்கிறீங்க, இதை அழித்து நீங்கள் சேது சமுத்திர திட்டம் போடக்கூடாதுங்கும் போது நான் இப்போ சொன்னால் அவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணவர் தான். ஒருவேளை அது ஐயா முதல்வருக்கு மறந்து போச்சான்னு தெரியலை. அவங்க ராமரை ஒரு கடவுளாவோ ஒரு பெரிய மனுஷனாவோ அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. இப்போ ஏன் அங்கீகரிக்கீங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ டெல்லியில் இருக்க எசமானுக்கு கொஞ்சமாவது அவங்க கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி, அவங்கள கொஞ்சம் குளிர்விக்கிற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிட்டால் தான் பெரிய புள்ளிகளோட மகனும் மருமகனும் தீகார் ஜெயிலுக்கு போகிறத தடுக்க முடியும். இடி ரைடுகள்லேருந்து தங்களை தப்பு வைத்து கொள்ள முடியும். செந்தில் பாலாஜி வாயை திறந்துடக்கூடாது. இப்படி நிறைய வந்து பிரதமரோட கையில் இவங்க குடுமிகள் மாட்டிகிட்டு இருக்கனால வலி தாங்காமல் கதறல் தான். நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் மேபி சரியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க மேலே நிறைய ஒரு இந்த ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. இதுக்கு பயந்துட்டு யாராவது ஒருத்தவங்களை பேச விட்டு அமைதி காக்குறாரோ என்னமோ முதலமைச்சர். ஆனால் இதில் என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா 1971 திமுக கழகம் வந்து பெருவாரியான வெற்றி பெற்றுச்சு. குறிப்பாக 181 இடங்கள் அன்னைக்கு வெற்றி பெற்றுச்சு. ஆனா அவங்களோட மைய புள்ளியை எதை வச்சு இது வெற்றி பெறாங்க அப்படின்னா, மூட நம்பிக்கையை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. மதச்சார்பின்மையை வந்து மைய பொருளா வச்சு அவங்க வந்து எந்த ஆன்மீகத்தையும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு வந்து அன்னைக்கு மதவாத சக்திகள் எல்லாம் பெரும் எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவிச்சாங்க. அதனுடைய ஒரு 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 எக்ஸ்டென்ஷனா இல்ல அதனுடைய வெளிப்பாடாதான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றி எல்லாம் பெற்றிருக்காங்க. அப்படி வந்த கட்சி தான் இன்னைக்கு திமுக கட்சிங்கிறத மறந்து இன்னைக்கு வந்து ராமருக்கு பூஜா தூக்குறாரு. நம்ம ஒரே காரணம் தான், பதுக்கணும், ஏற்கனவே பதுக்குனதை பாதுகாக்கணும். இருக்கலாம். சரி, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சரி, அதே மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அவங்க டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக பொறுத்த வரைக்கும். அப்படி கொஞ்சம் ஒன்றிய அரசு பக்கம் போனோம் அப்படின்னா நேத்து முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நேத்து 23 அதிரடியான நாட்கள். ஆமா, நேத்து வந்து பட்ஜெட் அவங்க 10 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி தொடர்ச்சியாக பட்ஜெட் அவங்களும் தாக்கல் செய்யறாங்க. ஆனா வரலாற்றிலேயே ஒரு பேருரையாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து, அவங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, அவங்க வந்து முதல் முறையாக வந்து ஒரு ஷார்டஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 85 நிமிடங்கள். அதுதான் இருக்கிறது ஷார்டஸ்டா. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நல்ல பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, பட்ஜெட் தாக்கல், மக்கள் மீது தாக்குறது, போர்ல குண்டு போட்டு தாக்கல் மாதிரி பட்ஜெட்டும் ஒரு தாக்கல் தான். சரி, இது வந்து என்ன ஒரு முக்கிய கூறுகளை வந்து பேசுது அப்படின்னா 4 முக்கிய கூறுகளை வந்து பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பாக ஏழை மக்களுக்கு, அதற்கப்புறம் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு, அதே மாதிரி விவசாயிகளுக்கு, இவர்களுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த பட்ஜெட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பட்ஜெட் அப்படின்றத மக்கள் அவங்க தான் வந்து ஆய்ந்து யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மையார் மகமும் இது வந்து அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து என்டிஏ அலையன்ஸ் கிடையாது, நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் அப்படின்னு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பீகாருக்கு 26,000 கோடியும் ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் வந்து இவங்க வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது வந்து மோரலஸ் மஹுவா மொய்த்ரா சொன்ன மாதிரி நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ், தன்னை காப்பாற்ற வேண்டிய 2 குழந்தைகளுக்கு நெய்ச்சோறு ஊட்டி இருக்கிறார்கள். ஆனா என்ன இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, அதே வடகிழக்கு மாகாணங்கள் பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலங்களும் அதுவும் பின்தங்கிய மாநிலங்களாக தான் இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே குறைவாக தான் இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு ஆண்டுகள்
பின்தங்கி தானே இருந்தாங்க. 10 ஆண்டு முடிஞ்சிருச்சு இவங்களோட ஆட்சி. ஸோ இவ்வளோ நாள் அவங்க கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ கிளியர் கட்டா அவங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு நகர்வாக இந்த பட்ஜெட் வந்து வெளிப்படுது அப்படின்றத நம்ம. இவ்வளோ நாளாக ராமர் கோயிலுக்கு செங்கல் அடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போதானே அது முடிச்சாங்க. அதனால மக்கள் பக்கம் கொஞ்சம் ராமராஜ்யம் கட்டுவது எங்களுடைய முதன்மை, அதுக்கு செங்கல் நீங்க வந்து கமெண்ட். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதுக்கு செங்கல் அடிக்கிட்டு இருந்தாங்க, அந்த வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் மக்கள் பார்வையை லைட்டாக அப்படி திருப்பியிருக்காங்க. சரி, இப்போ ஏழைகளுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடுத்தர மக்களும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தோட தான் இந்த பட்ஜெட்டை பார்க்குறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். ஏற்கனவே சொன்னதுக்கு கொடுத்துட்டாங்களா? 2 கோடி. நான் இளைஞராக இருக்கும்போது சொன்னது எனக்கே வேலை கிடைக்கல. இன்னும் நான் இளைஞர் தாண்டி போயிட்டுருக்கு. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லுது. இந்த வரைக்கும் என்ன ஆனது? இது எனக்கு இப்போ வந்து அண்ணன் சொன்ன அந்த பொன்மொழிகள் தான் ஞாபகம் வருது. இவங்க காதில் தேன் ஊற்றுவாங்க, வாயில் ஊற்றுனா குடிச்சிருவோம்ல, டேஸ்ட் பண்ணிடுவோம்ல. நிறைய எல்லாத்துக்கும் ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஆனால் அதை உண்மையாகவே வந்து கொண்டு போய் மக்களுக்கு செய்யல. இல்லை, எத்தனையோ பெண் குழந்தைகள் பிறந்தா இப்படி அப்படிங்கிறாங்க. போய் கேட்டால் அது உங்களுக்கு இல்லை பீகாருக்குங்கிறாங்க. எல்லாமே உதாரணம் சொல்றேன்க்கா, கடந்த முறையும் இந்த ரயில்வே துறைக்காக ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்குனாங்க. அதே மாதிரி இந்த முறையும் கிட்டத்தட்ட 2,62,200 கோடி ரூபாய் வந்து ரயில்வே துறைக்காக அவங்க வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா 1,08,000 கோடி வந்து அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸ்க்காக, பாதுகாப்புக்காக வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இதே பட்ஜெட்டை கடந்த முறையும் வந்து அவங்க வந்து ஒதுக்கி இதே நாடாளுமன்றத்துல ஒரு பேசு பொருளாக கூட ஆக்கப்பட்டது. என்ன அப்படின்னா கடந்த முறை அதே மஹபூப் அம்மையார் தான் சொன்னாங்க, 1,08,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஒதுக்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாகவே இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்காக இந்த ரயில்வேஸோட ட்ராக்கை வந்து போடுறதுக்கு கிட்டத்தட்ட 130 லட்சம் கிலோமீட்டருக்கு மொத்தம் 63,000 கோடி தான் செலவாயிருக்கு. ஆனால் அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட 1,08,000 கோடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு அவங்க சுட்டி. ஏன்னா அவங்க எஜமான்லாம் வசிக்கக்கூடிய இடம் வந்து மும்பை. அப்போ ஒன்றிய அரசுக்கு போய் பார்க்குறதுக்கு, இல்லை தன்னுடைய ஆட்களை புல்லட் ட்ரெயினில் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்து ப்ராஜெக்டில் கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கணுங்கிறதுக்காக நாட்டினுடைய சொத்துக்களில் 10 விழுக்காட்டினர்கிட்ட 70 விழுக்காடு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தரவுகள் என்னன்னு சொல்லுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி மும்பையில் தான் அதிகப்படியான செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அவங்களுடைய எஜமான் 2 பேர் கார்பரேட் எஜமான்கள் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இதுல பாரபட்சத்தை தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். இங்க வந்து யாருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், நான் உண்மையை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஆமா, அவசியமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செக்மெண்ட். இன்னைக்கு வளர்ச்சிக்கான, டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு முக்கிய அடி நாளும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கு. பட் அது வந்து வெறும் ஒரு இடத்துக்கு மட்டும் குரூப் ஆஃப் பீப்புள்காண்டி. அதை கேட்டால் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிப்போம், அப்புறம் நாங்கள் அப்படியே ஆரம்பிப்போம். அதுக்கடையில் இங்கே ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருந்து செத்து போயிடணும், வீடு இல்லாமலே செத்து போயிடுவாங்க, பிளாட்ஃபார்ம்லேயே தங்கி செத்து போயிடுவாங்க. இவங்க அடுத்தடுத்து புல்லட் ட்ரெயின் விட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 1,08,000 கோடி சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. கடந்த முறையும் இதே மாதிரியான பாதுகாப்புக்காக அவர்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க பணத்தை. ஆனால் கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 586 டீரெயில்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அவ்வளவு வந்து தடம் புரண்டு ட்ரெயின். இதனால பல பேர் கடந்த 10 ஆண்டுகள்ல 2.5 லட்சம் பேருக்கு மேல இறந்துருக்காங்க இந்த ரயில் ஆக்சிடென்ட்ஸ்னால. ஸோ அந்த ஒரு ஆண்டுல இவங்க குறைந்தபட்சம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அந்த சேஃப்டிக்கு கிட்டத்தட்ட 25,178 கோடி தான் வந்து. எல்லாமே ஒதுக்குறவங்களுக்கு சேஃப்டிக்கு பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும், மக்களுக்கு சேஃப்டி என்னைக்குமே கிடையாது. அதான் ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் நீங்க வந்து கையில் எடுக்கணும். அந்த மாதிரி அவர்கள் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அதுக்கு சரியாக பயன்படுத்துறாங்களா, அதுக்கு பராமரிக்கிறதே கிடையாது. ஸோ இப்படி எது ஒன்றுத்துலையுமே இவர்கள் வந்து நாட்டம் இல்லை. ஆனால் பட்ஜெட்டை மட்டும் கரெக்டாக போட்டு, அது ஒன்றிய அரசானாலும் சரி, நம்மளோட மாநில அரசானாலும் சரி, இவங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் பயங்கரமாக போடுவாங்க. போடுறதுக்கு ஒரே நோக்கம் அதில் ஒரு விகிதத்தை எடுத்து பதுக்குறது தான். அதேதான். ஸோ இதில் யாருமே யாருக்கும் சளைச்சவங்களே கிடையாது.
அதே மாதிரி இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஏவியேஷன் ஹப்னு சொல்லப்படுது. ஒரு சிவில் ஏவியேஷன்ல வந்து ரொம்ப சிறந்த ஒரு நாடாக நம்ம வந்து இந்தியா விளங்குது. அதற்காகவும் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன லீக்கேஜஸ் நம்ம பார்க்கணும்னா, எத்தனை ஏர்போர்ட்ஸ்ல வந்து கீழே வந்து அந்த சீலிங்ஸ் வந்து விழுது. நம்ம சென்னையில பாக்குறோம், மீனம்பாக்கம் தான் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப கூட 72 முறையோ 80 முறையோ உடஞ்சு விழுந்தாச்சு. ஆமா, அதே மாதிரி ஃபிளைட்ல இப்ப வந்து ரன்வே 2-3 ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம். ஆக்சிடென்ட்ஸ் இப்படி எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனா காசை மட்டும் ஒதுக்குறீங்களே சரியா, அதை சரியா வந்து அதான் ஒதுக்குறாங்க. எல்லாம் அன்னைபாணியில தான் ஒதுக்குறாங்க. ஆமா, அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,19,643 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. யாரும் தெரியும், நம்மளுடைய அஃபேர்ஸ், ஹோம் மினிஸ்டர் அஃபேர்ஸ் உடைய அமைச்சர் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள். அவருக்கு ஒரு 2 லட்சத்தி ஒதுக்கிட்டாங்க. 643 கோடி ஒதுக்கிட்டாங்க. அவரோட ஹோமுக்கு ஒதுக்கிட்டாங்கப்பா. அவரோட ஹோமுக்கு. ஸோ சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து, அதாவது இந்த சிஆர்பிஎஃப், இந்த பிஎஸ்எஃப், இவங்க எல்லாத்துக்கும் 1,43,275 கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிட்டத்தட்ட 42,277 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்ல பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல நம்ம குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, டொமெஸ்டிக், அதாவது இந்த உள்நாட்டுக்குள்ளேயே கல்வி பயிலணுங்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து லோன் தருவோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு. தருவாங்களாப்பா? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா வாழ்த்துவோம், கொடுக்கலன்னா வாழ்த்துவோம். அதே மாதிரி ஒரு 500 கம்பெனிஸ் வந்து இவங்க தேர்ந்தெடுத்து, நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப், இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும். அதாவது தொழில்முறை கல்வி. அதே மாதிரி வேலை பார்க்கும்போதே வேலையை போய் படிக்கணும். படிச்சுட்டு வேலை பார்க்கும் போதே ஒரு சின்ன ஸ்டைபண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுல மாசம் 5,000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்டா 6,000 கொடுக்குறாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுல என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த 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 வாய்ப்புகள் போய் சேருமா அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய நடக்குதுதான். இந்த மாதிரி உதவித்தொகைகள் நடக்குது. பட் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய போய் சேருதானா இல்லை. இங்க கூட வந்து உங்களுக்கு தெரியும், தோழி இல்லம் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற சிஸ்டம், அப்படிங்கிற ஒரு திட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஃபீஸபிளா, மக்களுக்கு வந்து ரீச்சபிளா இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கேப் இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை. அங்கேயும் ஒரு 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 லூப் ஹோல் இருக்கு. குறிப்பா என்ன சொல்லணும்னா, அங்க வந்து சிபாரிசு தெரிஞ்சவங்க பேர்ல லெட்டர் எல்லாமே இருக்கு. நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் திமுக ஆட்கள் தான் அதுல உள்ள உட்காந்து. நம்ம கவுன்சிலர் தெரிஞ்சிருக்கணும், இல்ல மினிஸ்டரை தெரிஞ்சிருக்கணும், அவங்கள தெரிஞ்சு அவங்க கிட்ட லெட்டர் வாங்கிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த இடம், அந்த லெட்டருக்கு அவங்க என்ன கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அங்க தரம் எப்படி இருக்கும் தெரியும், உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியும், உங்களுக்கு அந்த காசுல கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டொனேஷனை கொடுத்துதான் போய் சேரணும். 8,000 ரூபாய் இடத்துல ஒரு 18,000 ரூபாயை கொடுத்தாதான் நீங்க வந்து முதல்ல போய் இருக்க முடியும். இப்படி பல ஓட்டைகள் வந்து இருக்கு. இதை விட எனக்கு இந்த தோழி கூட எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த அரசு இலவச பெண்கள் ஆண்கள் இல்லங்கள், எனக்கு சாட்சியாவே ஒரு பிள்ளை இருக்கா. அங்க படிச்சா, அதாவது அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா, ஐயோ சாப்பாடு டெய்லி ஃபோனில் அழுவா, அம்மா சாப்பாடு இப்படி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அது சாப்பாடு விதையா இருக்குது இப்படி ஆயிடுச்சு. சரி வார்டன்ட்டு போய் சொல்லுங்கன்னா அவங்க இருக்கிறத சாப்பிடுங்கன்ட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான காலையில் என்னது காலை உணவே கிடையாது, சமைக்கிறவங்க 10 மணிக்கு தான் வருவாங்க, எதையோ ஒரு கஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க. சரி நாங்கள் அப்போ ஒருக்கா கேட்பேன், அந்த வார்டன் எங்கே சாப்பிடுவாங்க, கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. சமையல்காரமாக என்ன சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு சமையலோட லட்சணம். டேஸ்ட்டாக இருந்தால் வார்டன் வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்களா? நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா சமைச்சாங்க, சுத்தமும் சுகாதாரமாக தேவையான அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அளவின்படி போட்டாலே ஒரு டேஸ்ட் வந்துடும். அந்த டேஸ்ட் படி போட்டால் கூட சமையல்காரமாக வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதில்லை, தான் சமைச்சதை தானே சாப்பிடாது சமையல்காரமாக. இன்றைக்கி இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. டெய்லி அழும் அந்த பிள்ளை உட்காந்து அழும். இடையில அப்புறம் நம்ம வீட்டில் வந்து சரி ஒரு அழுகை தாங்க முடியாது, சரி ஓடி வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் உண்டு. அதே மாதிரி பாத்ரூம் நாத்தம் சகிக்காது. இத்தனைக்கும் என்னெல்லாமோ நானும் கொடுத்து பார்ப்பேன் அந்த பிள்ளை. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இம்யூனிட்டி ப்ராப்ளமும், அதாவது யூரின் இன்ஃபெக்ஷனில் போய் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏற்றிட்டு வருவான். இந்த மாதிரி தான் இவங்களோட. ஒரு ஹார்பிக் போட்டு கழுவ முடியாதா? டேங்க்ல இருந்து புழுவாக வரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ வேறு? ஒரு டேங்க் க்ளீன் பண்ணால் 1000 ரூபீஸுக்கு ஆள் வருவாங்க.
ஒரு சானிட்டரி இதுக்கு ஒரு ஹார்பிக்கு என்ன விலை ஆயிரும், இதெல்லாம் கவர்மெண்ட் அலாட் பண்ணுது, செய்ய மாட்டாங்க, அவங்களும் பதுக்குவார்கள். அந்த தலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதோட வாள்கள் எல்லாமே இருக்கும். இதுக்குன்னு ஒதுக்கப்படுற காசெல்லாம் அதுக்கு அவங்க சொந்த இதுக்கு எடுத்துருவாங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா சொல்லிட்டு தான் வருவாங்க, அன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த திட்டத்துல பார்த்தேன், என்ன அப்படின்னா 80 கோடி மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத. அப்போ கட் பண்ணணும்னு வேற நினைப்புல இருந்தாங்களா? இல்ல, அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பல ரேஷன் கடையில எனக்கு கொடுக்கறது இல்லையா, என்ன அது அந்த தகவல் தெரியும். ஆனா இதை க்ளோஸ் பண்றாங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா இதை நம்பி கிராமங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிச் ஒன்றுகளே அதை யூஸ் பண்றவங்க இருக்காங்க. எல்லாருமே யூஸ், அதை கூட விடாம யூஸ் பண்றவங்க இருக்காங்க. சோறு பொங்காட்டியும் இட்லி தோசைக்காவது எடுத்துருவாங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம பணக்காரங்களை விட்டுருவோம், நடுத்தரவங்களை கூட விட்டுருவோம், ஆனால் அந்த அடிமட்ட மக்களுக்கு அதுதான் சாப்பாடு. ஏன்னா இதை சொல்கிறேன்னா என்னோட சிறு வயதில் நான் வளர்ந்ததே அப்படிதான். புரியுதில்ல? நாங்கள் திருமணத்துக்கு அப்புறமா தான் ஒரு பொருளாதாரம் சரியான ஒரு இடத்துல, ஒரு நல்ல இடத்துல போகிறோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னோட மேரேஜ் வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டது அந்த இதுதான். அப்போ அது இல்லைன்னா அதெல்லாம் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பெரிய பாவம் உலகத்திலே கிடையாது. இந்த லட்சணத்துல தான் இவர்கள் இருக்காங்க. அதை செய்தோம் இதுவும் செய்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் ஏழை மக்கள் இருக்க செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமா. அண்ட் விசிபிளி வந்து நிறைய ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கேருந்து பார்க்க வேண்டியது. இப்போ முதல்ல வறுமையை ஒழிக்கிறோம், மேரு காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வறுமையை ஒழிச்சிட்டு தான் இருக்காங்க, இது ஒழிக்கிறாங்க. அப்படிதான் நம்மளுடைய நாடு வந்து க்ரோத் அடையுது. ஆனால் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க, ஜிடிபியில் நாங்கள் இவ்வளோ வளர்ச்சி, நாங்கள் சென்செக்ஸில் இவ்வளோ வந்து வளர்ச்சி. இதெல்லாம் யாருக்கு தேவை? என்னுடைய தாய்மாமன் சீமானவர்கள் குறிப்பிடுவது போல முதல்ல சோறு விவசாயத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, என்னைக்கு எப்போ வயிறு நிறையுதோ அப்போதான் மென்டல் ஹெல்த்தே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வயிறு பசியோட இருக்கும்போது மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்? பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கோம், நாங்கள் லித்தியம்ங்கிற இந்த மெட்டல் எல்லாத்துக்குமான வரி சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்டிஐ இவங்க குறைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களை வாழ வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். கார்பரேட்ஸுக்கான ஒரு அவங்க இன்னும் எவ்வளவு வசதி வாய்ப்போட எவ்வளவு நிறைய சேர்க்கணும், எவ்வளவு இன்னும் பெருகணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனுடைய கூறுகள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்கு. கண்டிப்பா வந்து குறைச்சிருக்காங்க, இப்ப உள்ளுக்குள்ள ஃப்ளோவை வந்து ஈஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது. உள்ளுக்குள்ள இவங்களுக்கு மக்கள்னா அது கார்ப்பரேட்டுகள் தான் பெரிய பெரிய. ஆனா உண்மையா விவசாயிகளுக்கு இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்க பட்ஜெட் 1,50,000 1,50,000 கோடி. அதுவும் கரெக்டா அவங்களுக்கு போய் சேருதா பார்ப்போம். அதைதான் அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் கல்விக்கு கிட்டத்தட்ட 1.48 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க. பெண்களுக்கு 3 லட்சம் கோடிகளை ஒதுக்கியிருக்காங்க. வேலை வாய்ப்புக்கு 1.48 லட்சம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி தொழில் தொடங்குவதற்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. கரெக்டு தான். அதை மக்களுக்கு கொடுங்க. ஒதுக்குறத அப்படியே எடுத்து மக்களுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி செல்போன்ஸ், அப்புறம் மெட்டல்ஸ், இந்த டைமண்ட், இந்த கோல்டு, இந்த தங்கம், இதுல ஏதாவது ஏழைகளுக்கான இது இருக்கா? இது எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரு வாங்குவா? ஆக மொத்தம் நான் படிச்சது வந்து போக 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 ஆண்டுகள் ஆக ஆக நம்மளுடைய அரிசியினுடைய விலைதான் வந்து உயருமா, விலை மதிக்க முடியாத அளவுக்கு தங்கத்தினுடைய விலையெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதை நோக்கி போறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த பட்ஜெட் காமிக்குது. இன்னைக்கு செல்போன்ஸோ மெட்டல்ஸோ அது எதுவுமே இன்னைக்கு எனக்கு வந்து என் வயிற்றோட பசியை தீர்க்காதுதான் உண்மை. நம்மளுக்கு இன்னைக்கு தேவை சோறு வயிறு. அப்ப அதற்கு மொத்தத்துல அவங்க மனுஷங்களை ரோபோட் ஆக்கிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏஐ இஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு கீழ் நோக்கி இல்ல பின்னோக்கி நம்ம எடுத்து சொல்லணும். மேபி நம்ம வந்து பேசிக்கலாம் ஒரு சயின்டிபிக்கலா ஒரு டெக்னாலஜிக்கலா இது வந்து நம்மளே மூளையற்றவர்களா ஆக்கி விடும். அவ்வளவுதான். சோம்பேறிகளா ஆல்ரெடி நம்ம ஆகியாச்சு, இனி மூளை இல்லாதவங்களா மாறும். அதற்கான ஒரு வழித்தடம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல இருந்து அதையும் புரிஞ்சுட்டு மக்கள் செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம எல்லாருக்கும் கேட்டுப்போம். இது வந்து ஒரு ஷார்ட் கட்டா நம்ம வந்து பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்கோம். இன்னும் ஆழ்ந்து பட்ஜெட்டை இனிமே அந்த பட்ஜெட் எந்த விதத்துல எல்லாம் செயல்படுதுங்கிறத பொறுத்து நாம எவ்வளவு பேசணுமோ இதுல இருந்து மக்கள் நாம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். இதுல எங்கிருந்து அரசுக்கு வரி வருது, இந்த வரியை எந்த இடத்துல அரசு வந்து செலவு பண்ணி, இதுல ஒரு
இதில் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடை வந்து வஞ்சிச்சிருக்கு. கரெக்டாக வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவோட அரவணைச்சு போயிருக்காங்க தங்களோட நாற்காலியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகன்ட்டு. மேபி அவங்க நினச்சிருக்கலாம் இவங்க தான் நிறைய சேர்த்து வச்சுருக்காங்களே, அதுலேருந்து செலவழிக்கட்டும்னு நினச்சாங்களோ என்னவோ. அப்படி இல்லை, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாக்கா, நான் பார்த்தது இந்த அரசுக்கு முக்கியமான வருவாயாக மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி ஒரு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும், மற்றொன்று இவங்க வாங்கக்கூடிய போரோயிங்ஸ், இவங்க வாங்கக்கூடிய கடன், அது மூலமா தான் இவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கடன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எதுல செலவு பண்றாங்க அப்படின்னா வட்டி கொடுத்தே செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த காசு மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த பட்ஜெட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மக்கள் மனசுல ஏந்திட்டு, அதே மாதிரி நம்மளோட இன்கம் டேக்ஸோட உச்சவரம்பா வந்து அதிகரிச்சிருக்காங்க, 3 லட்சத்துக்கு உயர்த்திருக்காங்க. நம்ம 5 லட்சத்துக்கு உயர்த்தி கேட்டிருந்தோம், பட் ஆனா 3 லட்சம் வரைக்கும் தான் அவங்க உயர்த்திருக்காங்க. இன்னும் மக்களுக்கான கோரிக்கை வந்து முழுமையாக நிறைவு பெறல அப்படிங்கிறது தான். அண்ட் இங்க வந்து பலரும் குற்றம் சாட்டுவது உண்டு, தமிழ் நாடுன்ற பேரை வந்து இவங்க உச்சரிக்கல பட்ஜெட்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் ஒதுக்கல. அது நம்ம வந்து இட் இஸ் அ ஃபேர் குற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா போன்ற இந்த மாநிலங்கள் தான் வரி கொடுப்பதுல, பெருவாரியான வரி கொடுப்பதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து நம்ம கொடுக்குற வரி தான் அதிகமா இருக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு. ஆனா நமக்கு திருப்பி இந்த ஒன்றிய அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக், ஒரு 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 கரும்புள்ளி அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்மளை வந்து எஞ்சித்து, நம்மளை கிஞ்சித்து, நம்மளை வந்து சற்றும் வந்து ஒரு ஒரு திரும்பி பார்க்க அவங்களுக்கு வந்து வின் பண்ண. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா ஸ்டாலின் எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவாரு, அவர் பதுக்கி வச்சிருக்கிறதுலன்னு நினைச்சிட்டாங்க. அதுதான். ஆனா இதுல இன்னொன்னு குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம சொல்றோம்னா அதுல ஒரு தார்மீகம் இருக்கு, நீங்க எங்களுக்கு வந்து எங்க பேர்ல. ஆனா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அதுல 38 மாநிலங்கள் எத்தனை மாவட்டங்கள்ல எத்தனை மாவட்டங்களோட பேரை இவங்க சேர்த்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஓகேயா? சோ நம்ம ஒன்றிய அரசை தாக்குனா மட்டும்தான் நாங்க சந்தோஷப்படுவோம். அதுவும் சும்மா எங்களை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பாரதுன்னு பேர் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் அண்ணனால வந்த வேணாதான். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி இந்தியன்னு நீயாடா பேர் வச்சா, வெள்ளக்காரன் வச்சான உடனே அவங்க பாரதன்னு மாற்றிட்டாங்க. இனி இந்துன்னு நீயாடா வச்சா அதுவும் வெள்ளக்காரன் தான் தந்தனால இனிமேல் இப்போ ஹிந்து இல்லை, இனிமேல் பாரதர்கள் அப்படின்னு வைக்க போகிறாங்க. இது ஏன் சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த கடைகளில் இருக்கக்கூடிய பேர் பலகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ்ல அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 70 ஆண்டு காலம் யாரு இந்த மண்ணுல திராவிடம் பேசுறாங்க, நாங்க இல்ல, திமுக is just born அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அண்ணன் சொல்றதெல்லாம் அவங்க செயல்படுத்துற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க. நேத்து கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மத்திய அரசு சொல்லிட்டு ஒன்றிய அரசு, அந்த ஒன்றியம்ங்கிற சொல்லாடலே சீமானவர்கள் சொன்னதுதான் அப்படிங்கிறத மறக்க முடியாதுல்ல. அதையும் நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரும் எப்படியோ அப்ப நிழல் முதல்வராக அண்ணன் தான் இருக்கிறார் என்று நம்புவோமாக. மீண்டும் ஒரு முறை உங்களோட நாம வந்து பேசலாம். அம்மா கிஷோர் ஜஹான் அவர்களையும் இணைச்சிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா ஃபர்ஹானா. தமிழ் முழக்கம், மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? கூடாது.